ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய கிச்சன் சேனலில் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிற சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி ஒன்று காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து சாதத்துக்கு இது ரெசிபி செட் ஆகாது. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் அதுக்காக தேவையான சிக்கன் வந்து முழுசாக சிக்கன் ஒன்று நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இதை வந்து கடையில் அப்படியே தோலை உரித்து பீஸ் போடாமல் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், இந்த சிக்கன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இருங்க, இதுக்கு தேவையான பொருள் என்ன தேவைப்படுதுன்ட்டு அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அதுக்கு எடுத்துருக்க பொருள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சிக்கன் ரெசிபிக்கு தேவையான பொருளை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கா இன்றைக்கி நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி மீடியம் சைஸ் அளவு பல்லாரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு மீடியம் சைஸ் அளவு 2 கேரட் எடுத்துருக்கேன். ஒரு ஹாஃபு லெமன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. மீடியம் சைஸ் அளவு தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. சேர்த்த கொத்தமல்லி, புதினா கீரை ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. மீடியம் சைஸ் அளவு கத்திரிக்காய் ரவுண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. மீடியம் சைஸ் அளவு பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு, இது மீடியம் சைஸ் அளவு தக்காளி, பல்லாரி 2 மீடியம் சைஸ் அளவு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதோடு சேர்த்து இது வந்து புதினா, கொத்தமல்லி கீரை மிக்சியில் போட்டு இதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இந்த புதினாவும் கொத்தமல்லி கீரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான மசால் பொருட்கள் ஆட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் ஹாஃப் கரண்டி மஞ்சத்தூள், அடுத்தது அதே ஸ்பூன்னு 2.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. இந்த மசாலா பொடி நம்ம எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம். அதில் ஒரு 3.5 மசாலா பொடி நம்ம சின்ன ஸ்பூனால் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மிளகுத்தூள் வந்து ரொம்ப பவுடர் பண்ணாமல் அரைக்குறையமாக பவுடர் பண்ண மிளகுத்தூள் ஃப்ரெண்ட்ஸு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. இப்போ தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து வேறு உப்பு போட போகிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த ரெசிபி செஞ்ச பிறகு நம்ம உப்பு புளிப்புலாம் போட முடியாது. இப்போ வந்து நமக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நமக்கு கொஞ்சமாக மீடியமான அளவு ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஹாஃப் சைஸ் லெமன், இது வந்து நம்ம அழகாக இதில் நம்ம புனிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கையால் தான் பிசைய போகிறேன். ஏன்னா
சமயத்தில் இந்த மசாலா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம கையால் பிசைகிறது தான் நல்லது. சில நேரத்துக்கு ஸ்பூனால் பிசையலாம், ஆனால் ஸ்பூனால் பிசையக்கூடாது, கரெக்டான டேஸ்ட்டு வராது. இப்போ நம்ம இது பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறோம் உப்பு எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சியாச்சு. பிசைஞ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி நம்ம வச்சிடலாம். அடுத்ததான் வந்து சிக்கனு. இந்த சிக்கன் நம்ம எப்படி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு, பீஸ் போடாதனால இந்த சிக்கன் உள்ளார வந்து நல்லா மசாலாலாம் இறங்கணும். அதுக்காக இப்போ நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணி இப்போ மசாலா பிணைஞ்சி வச்சுருக்கீங்கள ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதே நம்ம நல்லா இப்படி கலக்கி வச்சிடணும். இப்போ வந்து இதெல்லாம் சிக்கன் நம்ம எடுத்துருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி ஒரு போக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு போக்கு எடுத்துக்கிட்டு இந்த போக்கால் இந்த சிக்கன் வந்து இப்படி குத்தி குத்தி விடணும். அப்போ தான் நம்ம போடுற இந்த மசாலா ஃபுல்லாக உள்ளார நல்லா ஊறி வரும். நல்லா டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் கறி அதிகமாக இருக்கணும் அந்த இடத்துல நம்ம போக்கால் இந்த மாதிரி குத்தி குத்தி விடணும். இப்படி குத்தி குத்தி எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா இந்த போடுற மசாலா எல்லாம் மேலோட்டமாக நிற்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபி நான் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய அளவில் வாழை இலை எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு வாழை இலை கிடைக்காட்டி நீங்கள் வந்து வாயில் பேப்பர் வச்சு இதே மாதிரி செய்யலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம கேக்கு வைக்கிற தட்டு இருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதேலே இந்த மாதிரி செஞ்சு நம்ம செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வாழை இலையில் நடுவில் இந்த தண்டை இருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படி நம்ம அமுக்கி அடிக்கணும். அப்போ தான் இந்த வாழை இலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணால் தான் இந்த வாழை இலை இந்த மாதிரி நமக்கு மடிக்க வரும், இல்லைன்னா கிழிஞ்சிரும். மடிக்கும் போது நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் வாழை இலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ சிக்கன் வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து சிக்கனோட ஈரக்கறி, இந்த கல்லீரல் இதெல்லாம் நம்ம வந்து அது உள்ளே வைக்கலாம், இல்லை சைடில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி சைடில் வச்சு விடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சிக்கனில் வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாம் நினைக்கலாம் வழக்கம் போல் சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு சுடுவாங்க, சுட்டு சாப்பிட்டு தானே போகிறீங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸு. இது நல்லா டிஃப்ரெண்ட்ஸான ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட் வரும். நல்லா டிஃப்ரெண்ட்ஸான டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம எல்லாம் சிக்கன் வறுவல், பொரியல், சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு நிறைய பேர் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான முறையில் நம்ம செஞ்சு சாப்பிடுறது கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து இந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து அரபி கண்ட்ரியில் நிறைய செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸு, அரபி நாட்டில் நிறைய செய்வாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இதே மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து இந்த சிக்கனோட அடிப்பக்கத்தில் வந்து நம்ம இந்த மசாலா வந்து ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை வந்து வேகும் போது அடியில் வந்து போயிடுவோம். இந்த மேலே தடவை மசாலா எல்லாமே அடியில் போகும். அதனால் நமக்கு அது
அடியில் தேவையில்லை. நீங்கள் வேணால் அந்த வாழை இலையில் மட்டும் கொஞ்சம் அடிப்பக்கமாக மசாலா நீங்கள் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இப்படி சேர்த்து இப்படி வைக்கலாம். எல்லாமே நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கா இதை வந்து நம்ம அப்புறம் இது சாப்பிடும் போது நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி இது முக்கியமாக சப்பாத்திக்கு தான் நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த கேரட்டு வெட்டி வச்சுருக்க கேரட்டு எங்கே பார்த்தாலும் பரவற மாதிரி நம்ம வைக்கலாம். இப்போ வந்து நம்ம நிறைய எடுத்தோம்னா நமக்கு வாழை இலை வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி மீடியமாக செஞ்சு எல்லாமே மீடியமாக எடுத்து செய்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு வாசனைக்காகத்தான். நல்ல வாசனை. இது வந்து இன்னும் குடமிளகா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி குடமிளகா எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணிச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி புதினா இப்படி எங்கே பார்த்தாலும் பரவற மாதிரி தூவி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அதை முடித்து மீதி அதே மசாலா இருக்க இந்த மசாலா நம்ம எங்கே பார்த்தாலும் இப்படி போட்டு விடலாம். இது வந்து வயிற்றில் கோழி தான் இதுக்கு சிக்கனுக்கு இந்த மாதிரி சிக்கனுக்கு செட் ஆகும். நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேக கஷ்டமாக இருக்கும். வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி செய்ய கஷ்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மூடிக்கணும். இது வந்து எப்படி முடிக்கணும்னா மடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நூலால் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறது போது தான் நமக்கு வாழை இலை வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகும்னா அது நம்ம போட்டு இருக்கிறது மசாலா எல்லாமே வெளியே லீக் ஆகும். இந்த மாதிரி நல்ல நூல் வச்சு நம்ம இப்படி சுற்றி கட்டி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி இருக்கட்டும். இது எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட நான் இப்போ அடுத்ததை காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி சட்டியில் தண்ணி வச்சு இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இந்த மாதிரி இட்லி தட்டு அடியில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து நம்ம வாழை இலையை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா சமயத்தில் டேமேஜ் ஆகும்னா அந்த மசாலா எல்லாமே சட்டி உள்ளார கொட்டிடும். இந்த மாதிரி வாழை இலையை நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாழை இலையை வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெசிபி அப்படியே தூக்கி இட்லி சட்டி மேலே இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு எண்ணெய் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தாளிப்பு இல்லாமல் நல்ல சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் ரெசிபி இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி ஆக போகிறேன்.
இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து இதை நல்லா இப்படி மூடி ஒரு 3/4 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் மாதிரி நம்ம இதை வந்து வேக வைக்கணும். ஏன்னா சிக்கன் நல்லா வெந்து வரணும், அதுக்காகத்தான். அப்படியே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக ஓப்பன் ஆகுது, அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ நான் நல்லா மூடி விட்டு லேசாக ஓப்பன் ஆகுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிக்கன் ரெசிபி வந்து நம்ம வெறும் ஆவியால் வேக வைக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்ப்போம்மா ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் இது வந்து சிக்கன் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொறுமையாக நான் இன்னமும் அடுப்பு அடக்கில்லை ஃப்ரெண்ட்ஸு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணுறோம் நான். இப்போ பொறுமையாக நம்ம இந்த நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப கொதிக்குது. இதில் என்ன ஒரு டிஃபரெண்ட்னா, நமக்கு வந்து அந்த வாழை இலையில் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு எண்ணெயில் நம்ம வதக்காமல் கொள்ளாமல் நல்லா சூப்பராக இந்த சிக்கன் எண்ணெய்க்கு வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. வாவ், வேறு லெவலில் சிக்கன் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்து இருக்குது சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், இந்த சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப செமையாக இருக்குது. வாவ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சிக்கன் நல்லா வெந்து அந்த டேஸ்ட்டு, அந்த மசாலா அப்படியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த வீடியோ மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மாவு மாதிரி வெந்திருக்க. சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி ரெசிபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குற ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸு. இதை பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு.